பாலிவுட்டில் சிறந்த நடிகர் நடிகைகளுக்கு மட்டும் விருது வழங்காமல் மோசமான நடிப்பை வெளிப்படுத்தியவர்களையும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் விருதுகளை வழங்கி வருகிறது ஒரு அமைப்பு. அந்த விருதின் பெயர் கோல்டன் கேலா. பர்மா என்பவர் இதை துவங்கினார். கடந்த சில வருடங்களாகவே இந்த விருதுகளை அவர் வழங்கி வருகிறார். நடிகர் நடிகைகள் ஜாலிக்காக இந்த விருதை நேரில் சென்று வாங்குகிறார்கள். கடந்த வருடத்தில் மோசமாக நடித்த நடிகர் நடிகைகளுக்காக விருது வழங்கும் விழா டெல்லியில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறதா. மிகவும் மோசமாக நடித்த நடிகை விருது சோனாட்சி சின்ஹாவுக்கு வழங்கப்படுகிறதா. தமிழில் ரஜினியுடன் லிங்கா படத்தில் நடிக்கவே தெரியாமல் மோசமான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காகவும், இந்தியில் ஆக்ஷன் ஜாக்சன், ஹாலிடே படங்களில் மோசமாக நடித்ததற்காகவும் இந்த விருது வழங்கப்படுகிறதா. என்டர்டைன்மெண்ட் இந்தி படத்தில் மோசமாக நடித்ததற்காக நடிகை தமன்னாவிற்கு மோசமான நடிகை விருது வழங்கப்படுகிறதா. இந்தியில் ஆக்ஷன் ஜாக்சன் படத்தை எடுத்த பிரபுதேவாவிற்கு கடந்த வருடத்தின் மோசமான டைரக்டர் விருது வழங்கப்படுகிறதா. ராணி முகர்ஜி, கத்னா கைஃப் போன்றவருக்கும், சல்மான் கான், சைஃப் அலி கான் போன்றோருக்கும் மோசமான நடிகை நடிகர் விருதுகளை பெறுகிறார்கள். மேலும் ஜாலிக்காக வழங்கப்படும் இந்த விருதுகளை தயக்கமில்லாமல் நேரில் போய் வாங்கவும் இவர்கள் முடிவு செய்துள்ளனர்.